ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் அரிசி மாவு ரொட்டியும் அடுக்கு சைட் டிஷ்ஷாக பூசணிக்காவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பூசணிக்காவை செஞ்சிடலாங்க. ஒரு அரை பூசணிக்காவை எடுத்து தோல் சீவி சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு பெரிய சைஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 பூண்டு சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறேன். இந்த டிஷ்ஷை நாம் குக்கரில் தாங்க செய்யணும். அதனால் ஸ்டவ்வில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னா நாம் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பட்டை, கிராம்பு, வெங்காயம், பூண்டு, மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வணக்குவோம். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு பூசணிக்காவையும் இதிலையே போட்டு வணக்கிடணுங்க. 2-3 தடவை திருப்பி விட்டு வணக்கிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணுங்க. உப்பையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விடணும். வணக்கி விட்டுட்டு நம்ம அந்த தண்ணியெலாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க. திருப்பி நம்ம கிண்டி விடலாம். இந்த கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அந்த பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால நம்ம காயெலாம் வணக்கிற மாதிரி இதை ஈஸியாக வணக்க முடியாது. இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. போட்டுவிட்டு ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கிண்டி விட்டுறலாங்க. கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சிடலாம். இல்லை உங்கள் குக்கரில் 3 விசில் வைக்கணும்னா 3 விசில் வைங்க. வச்சுட்டு திறந்து பார்த்தோம்னா இப்படி இருக்கும். இதை நல்லா கிண்டி விடணும். கிண்டி விடும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பீஸ்லாம் களைய ஆரம்பிச்சிடும். சின்ன பீஸ்லாம் நல்லா மேஷ் பண்ணிக்கணும். மேசரில் பண்ணுற மாதிரி. ஆனால் மேசர் தேவையில்லை, கரண்டிலே பண்ணினோம்னா களைஞ்சிரும். நீங்கள் செய்யும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி செய்கிறதுன்ட்டு. அதை நல்லா இப்போ களைஞ்சோன்னா அல்வா பதத்துக்கு வந்தோன்னே நாம் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கணும். போட்டு அதையும் நல்லா கிண்டி இந்த சர்க்கரை தண்ணி விடுறது நல்லா சுண்டுற அளவுக்கு கிண்டி அல்வா ஸ்டேஜுக்கு வந்தோடனே நாம் எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து நாம் அரிசி மாவு ரொட்டி சுடுறதுக்கு எப்படி மாவு பிணையிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் அரிசி மாவு எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 கப்பு அளவு பக்கத்தில் தண்ணியை ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாமல் அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு உடன் ஸ்பேச்சுலாவில் நல்லா கிண்டி மாவு பிசையணும். பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணியை சேர்த்து பிசைக்கணும். முக்கியமாக அடுப்பை ஆஃப் பண்ணக்கூடாது. அந்த தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா உருண்டையாக வந்தோடனே 1 ஸ்பூன் ஆயில் மேலே ஊற்றி தடவி எடுத்து வச்சிடணும். டக்குன்னு இதுக்கு உடனே உருட்ட ஆரம்பிச்சிடணுங்க. நல்லா சின்ன பாலா போட்டு தோத்து மாவு போட்டு உருட்டினோம்னா பூரிக்கு உருட்டுற மாதிரி உருட்டி தவா நல்லா காஞ்சோன்னா போட்டு பெரட்டி எடுக்கணும். பொன்னிறமாக புள்ளியாக வரும். அப்போ ஸ்டேஜில் தட்டில் எடுத்து வச்சு ஒரு பவுலில் கொஞ்சம் பாலை ஊற்றி ஒரு சிலிக்கான் ப்ரஷ்ஷில் தொட்டு அந்த சுட்ட ரொட்டி மேலே 2 பக்கமும் தடவி விடணும். இதே மாதிரி ஒவ்வொரு ரொட்டியும் சுட்டு வைக்க போகும்போது பால் தடவி வச்சோம்னா ரொம்ப பஞ்சாட்டம் மிருதுவாக இருக்கும். இதுக்கு இந்த ரொட்டிக்கு அந்த பூசணிக்காய் அல்வாவை தொட்டு சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.